மனுஷன் தானா? நானே எத்தனையோ தேவாதி தேவனையெல்லாம் பார்த்திருக்கேன். ஆனா இப்படி ஒரு பேராளனா நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லையே. அடைஞ்சா இவன் அடைஞ்சு நான் வாழணும், இல்ல என் மண்டை உடைஞ்சு மடியணும். இப்பவே போய் இவனை கட்டி பிடிச்சு இந்த ரூபத்துல போனா இவன் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டானே. என்ன செய்யலாம்? உன் மனம் போல் வாழ்வாயாக. ஐயோ, நான் வந்த காரியம் முடிந்தே விட்டது. அப்படியானால் புறப்படலாமே. தனித்து போகவா வந்தேன்? பிறகு தங்களையும் உடன் அழைத்து போக அல்லவா வந்தேன். அமைதி அமைதி. அமைதியா? தங்களை கண்டதும் எனக்கு ஏற்பட்ட ஆவலில் அமைதி குலைந்து அவதிப்பட்டு கொண்டிருக்கிறேன். வேண்டுமானால் என்னை சற்று தொட்டுப்பா. நான் உன்னை தொடுவதா? வேண்டாம், நான் உங்களை தொடுகிறேன். பாருங்கள். எதையம்மா பார்த்தது? தங்கள் அழகு என்னை படுத்தும் பாடு, அதனால் என் உடம்பில் ஏற்பட்ட சூடு. கேடு. நல்ல நேரத்தில் போய் வாத்தாயே. போவதா? இவ்வளவு நேரம் கலந்து பழகிவிட்டோம். ஐயோ, இந்த சிரிப்பை பார்த்து கொண்டே இருக்கலாம் போல் இருக்கிறதே. தாங்கள் யார் என்று நான் தெரிந்து கொள்ள வேண்டாமா? சொல்கிறேன். அயோத்தியை ஆண்டு வந்த தசரத சக்கரவர்த்தியின் திருக்குமாரன். என் பெயர் ராமன். சற்று பொறுங்கள். ஆண்டு வந்த என்றால் அது இறந்த காலத்தை அல்லவா குறிப்பிடுகின்றது? ஆமாம், சக்கரவர்த்தியார் இறந்து விட்டார். இறந்து விட்டாரா? ஐயோ, நான் எங்க செல்வேன், என்ன செய்வேன்? எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. என்னம்மா என்ன? பாவி பாவி பாவி, நான் கொடுத்து வைத்தது அவ்வளவுதான். இரம்மா, என்ன கொடுத்தாய்? யாரிடம் கொடுத்து வைத்தாய்? அதுவா? ஐயோ, துக்கம் தொண்டை அடைக்கின்றதே, என்னால் அழக்கூட முடியவில்லையே. விஷயத்தை சொல்லி அழம்மா. இல்லை, நான் இனி யாரை போய் மாமா என்று அழைப்பேன்? அடடடடா, இந்த ரகசியம் இதுவரையில் எனக்கு தெரியாமல் போய்விட்டதே. என்ன? இதுவரையில் நான் நினைத்துக் கொண்டிருந்தேன் என்னுடைய பிரிவினால் தான் தந்தையார் இறந்தார் என்று. இப்பொழுதுதான் புரிகிறது, எங்கே தனக்கு இப்படி ஒரு மருமகள் வந்து விடுவாளோ என்றுதான் தந்தையார் அப்பொழுதே பிராணனை விட்டு விட்டார். போய் வா. சற்று நில்லுங்கள். என்ன இது? நான் வந்தது முதல் போ போ என்று விரட்டி கொண்டே இருக்கிறீர்கள். நான் போக மாட்டேன். நான் போகிறேன். நில்லுங்கள். என் வரலாற்றை தாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டாமா? அது தெரிந்து எனக்காக வேண்டியது ஒன்றுமில்லை அம்மா. எனக்காக வேண்டியிருக்கிறதே எத்தனையோ காரியங்கள். சொல்லிவிட்டு போ. போவது பிறகு முதலில் என் வரலாற்றை கேளுங்கள். சீக்கிரம் சொல்லம்மா. வெள்ளியங்கிரியை வேரோடு பெயர்த்தெடுத்து சாமகானம் பாடி பரமேஸ்வரனை மகிழ்வித்து பல வரங்களை பெற்ற பராக்கிரமசாலி ராவணேஸ்வரனுடைய தங்கை. என் பெயர் காமவல்லி. பேர் இருக்கட்டும். ராவணன் தங்கை என்றால் நீயும் ராட்சசிதானே? என்னை பார்த்தால் உங்களுக்கு ராட்சசியாகவா தோன்றுகிறது? உருவத்தால் தெரியவில்லை, குணத்தால் கொஞ்சம் அங்கங்கு தட்டுப்படுகிறது. இதோ பார், என் தம்பி லட்சுமணன் காய்கனி கொண்டு வர சென்றிருக்கிறான். அவன் வந்தால் என்னை போல் இப்படி பொறுமையாக பேசிக் கொண்டிருக்க மாட்டான். அவன் வருவதற்குள் இந்த இடத்தை விட்டு போய்விடு. சுவாமி, இவள் யார்? இவள் ஒரு பெண். பெண் என்று எனக்கும் தெரியும். இங்கு எதற்காக வந்திருக்கிறாள்? என்னை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டுமா? அதற்கு தாங்களும் ஒப்புக்கொண்டீர்களா? உன்னை கேட்காமலா? என்ன சுவாமி? அடியாத்தி, இவ என்ன இந்த குலுக்கு குலுக்குறா? ஆமா, இவ யாரா இருக்கும்? சரி சரி, இவளும் நம்மை போல் இடையில் வந்தவளாகத்தான் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் இந்த கொஞ்சுவாளா? சுவாமி, எனக்கு இவளை பார்க்கவே பயமாக இருக்கிறது. நீ ஏன் அவளையே பார்க்கிறாய், என்னையே பார்க்க? அது பாருங்கள். என்னடி உன் சொரூபம் வருகிறதா? மரியாதையாக இந்த இடத்தை விட்டு விலகிப்போ. அடப்பாவி, சிரிச்சு சிரிச்சு என் குடிய கெடுத்துட்டு குடிசை உள்ள பூந்துகிட்டானே. இருக்கட்டும் இருக்கட்டும், இவனுக்கு நான் பத்தினியாகாமல் விட போவதே இல்லை. அடே, யாரா இவன்? அவனை காட்டிலும் அழகாக இருக்கிறானே. இவனாவது காட்டு நார்த்தங்காயை போல் கருப்பாக இருக்கிறான். இவன் செம்பவழ குன்றை போல் சிகப்பாக இருக்கிறானே.
இவனுக்கு பத்தினியாக வாய்ப்பதல்லவா என் பாக்கியம். ஒருவேளை தனக்கு ஒரு தம்பி இருப்பதாக கூறினானே, அவன் இவனாகத்தான் இருக்க வேண்டும். நமக்கென்ன, அண்ணனாக இருந்தால் என்ன, தம்பியாக இருந்தால் என்ன, வந்த காரியம் முடிந்தால் சரிதான். முயற்சிப்போம். ஐயோ, அடிங்கிற ஒரு வார்த்தையை இடி விழுந்தா மாதிரி இருக்கு. இவங்கிட்ட போய் நான் என்னத்த காதல பத்தி பேசி என்ன கன்றாவி சுகத்தை அனுபவிக்க போறேன். சொல்றேன்டாப்பா, ஏன்டா இந்த கத்து வித்துறேன்? சுருக்கமா சொல்றேன், சத்தம் போடாம கேளு. உன் மேல எனக்கு ஒரு காதல், சங்கதி அவ்வளவுதான். உடல நில்லுடாப்பா. ஐய, இவன் விரட்டுற காதல் காத தூரம் ஓடி போயிடும் போல இருக்கு. இவங்கிட்ட போய் காதல பத்தி என்னத்த பேசி அந்த உணர்ச்சி இந்த ஜென்மங்களுக்கு கிடையாது போல இருக்க. அந்த கற்பனாவது சிரிச்சு பேசிட்டு இருந்தா இந்த சகப்ப இந்த சேரு சீர்றானே. இருக்கட்டும், கோபம் உள்ள இடத்துல தான் குணமும் இருக்கும். பாத்துருவோமே. என் துரையே. என்னடி சொன்னாய்? நான் உனக்கு துரையா? வேண்டாம், நேரடியாவே புருஷன் ஒத்துக்கிறேன். புருஷனா? ஆமா, உங்க மேல ஏற்பட்ட ஆவலால என் உடம்பெல்லாம் பத்து எரியுது. உங்களை கட்டி அணைச்சால் ஒழிய என் ஆவல் தீராது. ஐயோ அண்ணா! 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 என்ன ஆனந்தமான காட்சி பிரபு! அங்கம் பங்கமாகி அலறிக் கொண்டு வந்து நிற்பது தங்கள் தங்காய் சுற்பனங்காய். தங்கையே, தங்கையே, இதங்கள் கோர காட்சி. தங்கேஸ்வரன் தங்கையை இப்படி மானபங்கப்படுத்தியது யார்? அண்ணா, அயோத்தியை ஆண்டு வந்த தசரத சக்கரவர்த்தியின் பிள்ளைகளாம். மூத்தவன் பெயர் ராமனாம், இளையவன் பெயர் லட்சுமணன். மூத்தவன் ராமன் கருப்பாக இருக்கிறான். மூத்தவன் கருப்பாய் இருப்பதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. உன் மூக்கு சிவப்பாய் இருக்கின்றதே, அதற்கு என்ன காரணம்? அண்ணா, அந்த ராமன் மனைவி சீதை இருக்கிறாளே, அவள் அழகை நான் பார்த்தபோது உன்னை போல் 20 கண்கள் எனக்கு